எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். கயல் சீரியலை செய்த சுபாஷினி அவர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். இப்படி இருக்கிறப்ப அவங்களுடைய கடைசி ஆசையை கேட்ட மருத்துவர் கண்கள் கலங்கி போயிருக்கிறாரு. இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் சமூக வலைத்தளங்களில் பரவி மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. சுபாஷினி அவர்களுடைய கடைசி ஆசை என்ன, அவங்க என்ன பேசினாங்க, மருத்துவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எதனால் இது இவ்வளோ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிற பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் உங்களை மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கும். மருத்துவர் கண்கலங்கின மாதிரி நீங்களும் கலங்குவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நம்முடைய சேனலுக்கு புதியதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்னைக்கு தமிழகம் முழுக்க மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கயல் சீரியல் நடிகை சுபாஷினி அவர்களுடைய மரணம். சுபாஷினி அவர்கள் இறந்து போனது நம்முடைய தமிழகத்தில் மிக பெரும் அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. சாதாரண சோகம் கிடையாது. ஒவ்வொருத்தருமே கண்கள் கலங்கி போயிருக்கிறாங்க. இந்த கயல் சீரியல் இந்த அளவுக்கு வெற்றி அடைந்ததற்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், அதற்கு சுபாஷினி அவர்கள் தான். என்னதான் கதாநாயகிகள்லாம் இருந்தாலும் இந்த ஒரு ஷோ இந்த அளவுக்கு வெற்றி அடைந்ததற்கு காரணம் சுபாஷினி தான் அப்படிங்கிறத நம்ம கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்படி இல்லாமல் இருக்கிறப்ப சுபாஷினி அவர்கள் அன்று இரவு அவங்களுடைய கணவர்கிட்ட இரவு முழுவதும் பேசியிருக்கிறாங்க. காலைல எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க இறந்து போயிட்டாங்க. இதில் பல கேள்விகள் இருக்குது. ஒருவேளை அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்களா, இல்லை அவங்க இது ஒரு கொலையா இருக்குமா, இது மாதிரி பல கேள்விகள் இருக்குது. எந்த ஒரு கேள்விக்குமே உறுதியான பதில் தெரியாத இந்த ஒரு சூழ்நிலையில ஒரு குறிப்பிட்ட தகவல் சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. சுபாஷினியுடைய கடைசி ஆசையா ஒரு மருத்துவர் சொன்ன ஒரு குறிப்பிட்ட விஷயம்தான் இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்குது. அந்த குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபாஷினி அவர்கள் இறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி ஒரு மருத்துவரிடம் சந்திச்சிருக்காராம். அந்த மருத்துவர்கிட்ட வேறொரு காரணத்துக்காக போய் அணுகியிருக்கிறாராம். அப்போ அணுகும்போது குழந்தைகளை பற்றின நிறைய சந்தேகங்கள் கேட்டிருக்கிறாங்களாம். குழந்தையை எப்படி வளர்க்கணும், குழந்தைக்கு என்ன பண்ணணும், குழந்தைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், குழந்தைக்கு இப்படி சின்ன வயசுலேருந்தே குழந்தைய அறிவாளித்தனமாக வளர்த்துறதுக்கு என்னென்னலாம் செய்யணும், இப்படின்னு நிறைய விஷயம். எப்பயுமே குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், குழந்தைங்களுக்கு எப்படி சந்தோஷமாக ஒரு சைல்டுஹுட்டை கொடுக்கணுங்கிறத கயல் நடிகை சுபாஷினி அவர்கள் மருத்துவரிடம் கேட்பாங்களாம். ஆனால் ஒரு குழந்தையே பார்க்காம இறந்து போனது மருத்துவர் நினைக்க அவருக்கு கண் தண்ணி வருதான். இப்படி ஒரு தகவல் சமூக தளங்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. நேயர்களே, இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சுபாஷினி அவர்கள் ஈழத்தமிழ் பெண் நம்முடைய தமிழகத்திற்கு வந்து ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து அந்த சீரியலே வெற்றி பெற வச்சு இன்னைக்கு அவங்களுடைய ஆசையை கூட அடையாமல் இறந்து போயிட்டாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரிவிங்க. நன்றி.